கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த 62 வயதாகும் கவுஞ்சியப்பன் என்பவர் பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா நிறுவனத்துல ஊழியரா பணியேற்று வந்திருக்காரு. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பணியில் இருந்து ஓய்வு பெற்ற கவுஞ்சியப்பன் காவலாளியாக பணியாற்றி வருகிறாரு. கவுஞ்சியப்பனுக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த மனைவி பத்மாவதி பாத்தீங்கன்னா அவரிடம் கேட்டிருக்காரு. அப்போது அவர் கள்ளக்காதலிக்கு வீட்டை எழுதி கொடுத்து விடுவேன் என்று கூறியிருக்காரு. இதனால கோபம் அடைந்த பத்மாவதி என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? வாங்க அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரநகர் B2 மாற்று குடியிருப்பை சேர்ந்த 62 வயதாகும் கவுஞ்சியப்பன் என்பவர் என்எல்சி இந்தியா நிறுவனத்துல பணியேற்று வந்திருக்காரு. இவரது முதல் மனைவி வீரலட்சுமி இறந்து விட்டாங்க. எனவே கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 47 வயதாகும் பத்மாவதி என்பவரை கவுஞ்சியப்பன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்காரு. ஊழியராக பணிபுரிந்த கவுஞ்சியப்பன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றிருக்காரு. தற்போது இந்திர நகரில் உள்ள துணிக்கடையில் காவலாளியாகவும் வேலை பார்த்து வந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கவுஞ்சியப்பனுக்கு இந்திர நகர் 2வது தெருவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவுல பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் அவர்களுக்குள் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இது பற்றி அறிந்து கோபம் அடைந்த பத்மாவதி கள்ள தொடர்பை கைவிடுமாறு கவுஞ்சியப்பனிடம் கூறியிருக்காங்க. அதற்கு பாத்தீங்கன்னா அவரது கணவர் மருத்துவம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. சமீபத்துல பாத்தீங்கன்னா மனைவியுடன் தகராறு ஏற்பட்ட போது வீட்டை கள்ளக்காதலுக்கு எடுத்து கொடுத்து விடுவேன் என்று கவுஞ்சியப்பன் மிரட்டி இருக்காரு. இது பாத்தீங்கன்னா பத்மாவதிக்கு மிகவும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா ஆத்திரத்தை அவர் வெளிக்காட்டாமலும் இருந்திருக்காங்க. இதனிடையே நேற்று முன்தினம் இரவு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த கவுஞ்சியப்பன் சாப்பிட்டு விட்டு தூங்கி இருக்காரு. அதிகாலை 2 மணி அளவில் பாத்தீங்கன்னா பத்மாவதி திடீரென கண் விழிச்சிருக்காங்க. அப்போது தூங்கி கொண்டிருந்த கணவரை பார்த்ததும் அவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு. கள்ளக்காதலிக்கு வீட்டை எழுதி வைக்க போறிய என்ற ஆத்திரத்தில் இருந்த பத்மாவதி வீட்டில் இருந்த கடப்பாறையை எடுத்து கவுஞ்சியப்பனின் தலையில் ஓங்கி குத்தியிருக்காங்க. தலையில் கடப்பாறை துளைத்து அந்த இடத்திலேயே கவுஞ்சியப்பன் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் பற்றி நெய்வேலி டவுன்ஷிப் போலீசுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கவுஞ்சியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து கவுஞ்சியப்பனின் தம்பி பிரபாகரன் புகார் அளித்திருக்காரு. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பத்மாவதியை கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நெய்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.